வணக்கம். தனிமனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம். அந்த வகையில் நம்ம இந்தியாவில் இடஒதுக்கீடு அரசியல் பத்தி படிச்சுட்டு இருக்கோம். இந்தியாவில் சமூக நீதியும் இடஒதுக்கீடுங்கிற புத்தகத்துல இருந்து இந்தியாவில் இடஒதுக்கீடு வரலாறு பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இடஒதுக்கீடு அப்படிங்கறத பத்தி படிச்சோம். அப்புறமா இந்திய நீதிமன்றங்கள் இடஒதுக்கீடு சார்ந்து வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்புகள் பார்த்தோம். இப்ப அடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வரப்போறோம். தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு சுருக்கமான வரலாறு தான் இப்ப பார்க்க போறோம். சோ தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டு கொள்கை அப்படிங்கிறது நீண்ட வரலாறு உடையது. 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்துல இருந்து இடஒதுக்கீடு சார்ந்த கோரிக்கைகள் இங்க எழ ஆரம்பிச்சிருச்சு. ஆங்கிலேயர்கள் எப்போ இங்க தமிழகத்துல சட்டமன்றத்தை செயல்படுத்துறாங்களோ அப்ப இருந்தே இடஒதுக்கீடு சார்ந்த சட்ட உரிமை சட்டங்களாக்கணும், இடஒதுக்கீடு சார்ந்த உரிமையை சட்டமாக்கணுங்கிற கோரிக்கை இங்க கேட்க ஆரம்பிச்சிருச்சு. சோ திராவிட இயக்கத்தோட ஆணிவேரான தென்னிந்திய நல உரிமை சங்கம் அதோட தோற்றமே பாத்தீங்கன்னா பார்ப்பனர் அல்லாத ஒரு அறிக்கையோட தான் அதோட துவக்கமே இருக்கு. பார்ப்பனர்கள் அல்லாத பெரும்பான்மை பிற்படுத்தப்பட்ட பின்தங்கிய நிலையில இருக்கக்கூடிய சமூகத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, சட்டமன்றத்துல இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தை கேட்டுதான் அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தினுடைய துவக்கமே இருக்கு. ஸோ பிற்காலத்துல தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சியா மாற்றம் பெறுது. நீதி கட்சி அப்படிங்கறது வர்ற அந்த நீதி அப்படிங்கறதே இடஒதுக்கீடு தான், இடஒதுக்கீடு சார்ந்த உரிமை தான். பார்ப்பனர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்புல பிரதிநிதித்துவம் விகிதாச்சார அடிப்படையில பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறது அடிப்படையா வச்சிருக்கிறது தான் அதுல இருக்கக்கூடிய நீதிங்கிறது. ஸோ சமூக இடஒதுக்கீடு வேண்டும் அப்படிங்கிறது தான், அப்படிங்கிற சமூக நீதி குரலை தான் நீதி கட்சி உறக்க சொல்லுச்சு. சோ சமூக நீதியே திராவிட இயக்கத்தின் ஆணி வேரா இருக்கு. சோ 100 ஆண்டு கால வரலாறு மூலமா நம்ம திராவிட இயக்கத்தினுடைய 100 ஆண்டு கால வரலாறு நமக்கு பறைசாற்றுறது உண்மை இதுதான். சோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களோட கல்வி, வேலை வாய்ப்பு உரிமைகளை போராடி அதை மறுக்கக்கூடிய உயர்ஜாதி மனுவாத ஆதிக்கத்தை எதிர்த்து போராடி மறுக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுக்கிற மருந்து தான் சமூக நீதி. சமூக நீதி தத்துவத்தோட மறுபெயர் தான் இடஒதுக்கீடு. சோ சமூக நீதி மருத்துவரா செயல்பட்ட நடேசனார் அப்படிங்கிறவர் வகுப்பு வாரி உரிமை கோரி வழிமொழிந்த தீர்மானத்தை அடிப்படையாக வச்சு 1921 நீதி கட்சி அரசு வகுப்பு வாரி உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு அரசாணையை உருவாக்குறாங்க. சோ வகுப்பு வாரி அரசாணை தான், இந்த வகுப்பு வாரி அரசாணை தான் இடஒதுக்கீட்டோட தொடக்க புள்ளி. ஜிஓ நம்பர் 613/69 1921 வந்திருக்கு. சோ 100% இடங்களையும் பிரிச்சு கொடுக்கறாங்க. அது இந்த அடிப்படையில சோ அந்த காலம் போட்டிருக்காங்க, அட்டவணை போட்டிருக்காங்க எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னு. சோ பார்ப்பனர் அல்லாத இந்துக்களுக்கு 44%, பார்ப்பனர்களுக்கு 16%, முஸ்லிம்களுக்கு 16%, ஆங்கிலோ இந்தியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு 16%, தலித்துகளுக்கு 8% கொடுத்திருக்காங்க. சோ இதுல ஒதுக்குற பார்ப்பனர் அல்லாத இந்துக்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு உயர்ஜாதியினருக்கே போய் சேருதுங்கிறத பார்த்த தந்தை பெரியார் பிற்படுத்தப்பட்டவருக்கு தனி இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறார். சோ அந்த அடிப்படையில திரும்ப இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறமா 1947 ஓமந்தூரார் முதலமைச்சரா இருக்கும்போது பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் அப்படிங்கிற தனிப்பிரிவை இந்த இதுல உருவாக்குறாரு. சோ அந்த அடிப்படையில பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் உயர்ஜாதியினருக்கு 44%, பார்ப்பனர்களுக்கு 14%, முஸ்லிம்களுக்கு 7%, ஆங்கிலோ இந்தியர் கிறிஸ்தவர்களுக்கு 7%, தலித்துகளுக்கு 14%, பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு 14% உருவாக்குறாங்க. சோ இந்த பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு இதுல உருவாக்கி இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவீதமும் ஆங்கிலோ இந்தியர் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய சதவீதத்தையும் எடுத்துதான் இங்க வைக்கிறாங்க. ஸோ பார்ப்பனர்களுக்குள்ள 2% அப்படி இங்க மாத்தி இருக்காங்க. இது 2 காலமும் மாத்தி போட்டிருக்கு. நான் அது போட்டோ எடுத்து போட்டு விடுறேன். சென்னை மாகாண அரசு பதவிகள்ல மட்டும் இருந்து வந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீடு 1940ஆம் ஆண்டு முதல் கல்வியிலும் நடைமுறைக்கு வருது. சோ வேலை வாய்ப்புல மட்டும் இருந்தது 1940 இருந்து கல்வியிலையும் வருது. அன்னைக்கில இருந்து 1950ஆம் ஆண்டு வரை 10 வருஷம் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கல்வியில இருந்தது. இதை எதிர்த்து செண்பகம் துரைராஜன் அப்படிங்கிற ஒரு பெண் வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த அரசாணை மூலமாக இந்த வகுப்புவாரி அரசாணை நடைமுறையில இருக்கிறதுனால எனக்கு கிடைக்க வேண்டிய மருத்துவ கல்வி மருத்துவ
கல்வி வாய்ப்பு வந்து நான் இழந்துட்டேன் அப்படின்னு ஒரு வழக்கு தொடுக்குறாங்க. அதுல என்ன விஷயம்னா, இவங்களுக்கு வந்து வயசு அப்பவே 34. ஸோ மருத்துவக் கல்லூரியில விண்ணப்பிக்கக்கூடிய வயசை இவங்க கடந்திருக்காங்க. ஆனாலும் இந்த வழக்கு வந்து இந்த வகுப்புவாரி உரிமை, நமக்கு இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டு உரிமையை வந்து பறிப்பதற்காகவே போடப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துக்க முடியும் இதுல. ஸோ அரசியல் அமைப்பு சட்டத்தை நிர்மாணிக்கப்படுற வரைவு குழுவில் இருந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அவர் தான் வந்து இந்த பெண் சார்பாக வகுப்புவாரி ஆணைக்கு எதிராக வழக்கு நடத்துறாரு. ஸோ இந்த வழக்குல நீதிமன்றம் தீர்ப்பு என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக வகுப்புவாரி ஆணை இருக்கு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஸோ திராவிட சமுதாயத்திற்கு அதன் ஆதி நாள் முதல் அந்த தலைவர்கள் அரும்பாடு பெற்று தந்த கருவூலம் பறிப்போயிற்று அப்படின்றார் அண்ணா. நீதியை நிலைநாட்ட வேண்டிய நீதிமன்றமே சமூக நீதியை பறித்தால் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியுமா? இடஒதுக்கீட்டுக்கு ஏற்படுத்தப்பட்ட நீதிமன்ற தடையை எதிர்த்து மக்கள் மன்றத்துல நம்ம தலைவர்கள் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் வெகுண்டெழுந்து போராடுறாங்க. நாடாளுமன்றத்துல சட்ட அமைச்சராக இருந்த அண்ணல் அம்பேத்கர் இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறாரு. சோ இதோட விளைவு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி 15(4) அப்படிங்கிற புது பிரிவை சேர்க்கிறாங்க. சோ வகுப்புவாரி ஆணை எந்த அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு சொல்லி வகுப்புவாரி ஆணை செல்லாதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சதோ அதே அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி வகுப்புவாரி உரிமைக்கு எதிராக நீதிமன்றமே நின்றா கூட அதை வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன இயக்கம் திராவிட இயக்கம். ஏனெனில் சமூக நீதியே நம்மோட உயிர் நாடி. சமூக ரீதியிலையும் கல்வியிலையும் பிற்படுத்தப்பட்ட குடிமக்கள் அல்லது பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய அதிகாரத்தை வழங்கின இந்த பிரிவு தான் இந்தியா முழுமைக்கும் உள்ள பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய இடஒதுக்கீட்டுக்கு ஆதாரமாக விளங்கிட்டு இருக்கு. சோ தமிழ்நாட்டில் உருவான வகுப்புவாரி ஆணையை நீதிமன்றம் தடுத்த போது மக்கள் மன்றங்கள்ல ஏற்பட்ட எழுச்சி காரணமாக அரசியலமைப்பு மன்றத்தில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு திருத்தி எழுதப்பட்டது. தமிழ்நாட்டிற்கு வந்த தடையால் இந்தியாவிற்கே வழி பிறந்தது. இந்த போராட்டத்தின் மூலமா திருத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட இந்த போராட்டத்தின் மூலமா திருத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் இடஒதுக்கீட்டு உரிமையை இந்தியா முழுவதும் பாதுகாத்தது. செண்பகம் துரைராஜன் வழக்குக்கு முன்னாடி உயர்ஜாதியினருக்கு இடஒதுக்கீடு இருந்து வந்திருந்தா கூட இந்த புதிய திருத்தம் அவர்களை இடஒதுக்கீட்டு முறையிலிருந்து நீக்கியது. ஓகே, ஸோ பார்ப்பனர்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கலன்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு பறி போனதுக்கு அவங்க தான் காரணம், வேற யாருமே காரணம் கிடையாது. ஸோ இதுதான் இதுவரைக்கும் இந்த விளக்கம் எனக்கு புரிஞ்சதை நான் சொல்றேன் லாஸ்டா. ஸோ இனி நம்ம பார்க்க போறது தலைவர் கலைஞர் திமுகவுடைய பங்கு இடஒதுக்கீட்டில் அண்ட் எம்ஜிஆருடைய பங்களிப்பு இடஒதுக்கீட்டில். இதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.